Praise the Lord, brothers and sisters. இந்த நாளில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னாக்கா, எபேசியர் 1:7 அந்த வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த வசனம் பார்த்தீங்களா? இவருடைய நம்ம படிக்கும் பொழுது எப்பொழுதுமே ஆவியினுடைய கண்ணாடியை போட்டுன்னு படிக்கணும். அதனால்தான் ஆண்டவர் சொல்லிருக்கிறாருன்னது, நீ வேதத்தை அனுதினமும் தியானி, இரவும் பகலுமா தியானி. இப்போ தியானிக்கிற மனுஷன் யாரு? பாக்கியவான். ஒரு வசனத்தை திருப்பி 2-3 முறை படிக்கும் பொழுதே நம்மளுக்கு ஆண்டவர் அதில் உள்ள ஒரு ஆழங்களை நம்மளுக்கு சொல்லி தருவார். அதுதான் ஒன்றும் அறியாதவர்கள் நம்ம. ஆனால் ஆண்டவர் ஆவிக்குரிய விஷயங்களை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு போதிக்கிற தேவனா இருக்கிறல்ல. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லும்போது, அவர் அப்படின்னு சொல்லும் போது பிதாவாகிய தேவன், அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம், அது நம்மளுக்கு நல்லா தெரியும்ல. இரக்கம், அவருடைய இரக்கம் அதிகமாக இருந்ததுனால தானே தன்னுடைய வார்த்தையாகிய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்மளை மீட்டாரு. நம்மளுடைய குமாரனை அனுப்பிடுவோமா? நம்ம பிள்ளைகளை யாரோ ரட்சிக்கப்படணும், யாராவது காப்பாற்றப்படணுன்றதுக்காக நம்ம போயிடுவோமா? நம்ம போக மாட்டோம் இல்லையா? அதனால இந்த நாளில் நம்ம அதெல்லாம் சிந்தித்து ஆராயணும். எவ்வளோ கிருபையின் ஐஸ்வர்யத்தின் ஐஸ்வர்யம்ன்றது மிகுதி அபேண்டன்ஸை காட்டுறது இல்லையா? அப்போ கிருபையின் பிதாவானுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய ரத்தத்தினாலே, இவருடைய ரத்தம் சொல்லும் போது இட்ஸ் வெரி கிளியர், எல்லாருக்குமே அது தெரியும். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு, அதாவது அதுலேருந்து ஒரு ரிடம்ஷன் கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு உண்டாகி இருக்கிறது அப்படின்னு இந்த வசனம் எவ்வளோ அழகாக எடுத்து சொல்லுகிறது இல்லை? அவருக்கு இவருக்குள்ளாக அப்படின்னு சொல்லும் போது அதில் ஒரு ஆழ்ந்த கருத்து இருக்குது. நம்ம பாண்டு கிறிஸ்தவன் போயினே கூடாது, அவருக்குள்ளாக இருக்கணும், கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கணும், அவர் நமக்குள்ளாக இருக்கணும் இல்லையா? அதுதானே அவர் சொல்றாரு. நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா என்னன்னா சரீரத்துல பாதின்னு சொல்றோம். அப்போ அவர் மனவாளனா இருக்கிறாரு, அவர் நம்மளுக்குள்ள இருக்கணும், முழுமையா இருக்கணும். இந்த உலகத்துல பாதி அவர் நமக்குள்ள முழுமையா இருக்கணும், நம்ம அடுத்து இருக்கணும். அந்த மாதிரி கிறிஸ்துவுக்குள்ளாக சில விஷயங்களை நம்ம ஆராய்ந்து வேதத்தை படிக்கும் போது அறிந்து கொள்ளணும். இப்ப கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலாகிய பாவ மன்னிப்பு தான். அந்த பழைய சாக்ரமெண்ட் பிரமாணங்களை பார்த்தீங்கன்னா அதுல என்ன பலி மிருகங்களோட பலியெல்லாம் அக்செப்ட் பண்ணப்பட்டது ஆண்டவரால். இல்லை நம்ம தான் படிக்கிறோமே, இந்த காளைகளை இப்படி பலி கொடுக்கணும் அப்படின்னு இருந்தது போதனைகள். ஆனா ஆண்டவர் ஏன் அதை அனுபவிச்சார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணோம்னா, ஆண்டவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம், கிருபை கிறிஸ்தவங்கனாவே கிருபை தான், கிருபையில தான் நம்மளுடைய வாழ்க்கையை ஓடுது இல்லையா? அப்போ ஆண்டவர் கிருபை காட்டி இருக்கிறாரு பழைய சுத்தவான்களுக்கு. அவருடைய பாவங்கள் அந்த நேரத்துக்கு சரி போ அப்படின்னு விடுவோம்ல, சரி இதுல இருந்து விலகிற, அந்த மனசாட்சி குத்து மனசாட்சியிலிருந்து விலகிற அப்படின்றதுதான் பழைய பலிகள். ஒன்ஸ் கிறிஸ்துவானவர் சிலுவையிலே பலியானதுக்கு அப்புறமா அவர் தான் மீட்பு, அவருடைய ரத்தத்தினால மட்டும்தான் நம்மளுக்கு பாவம் மன்னிப்பு. அது மன்னித்து விட்டா கூட திருப்பி பாவம் செஞ்சாலும் மறுபடியும் இன்னொரு பலி கொடு. இப்போ அதை அறியாதவங்க இன்னும் அதை கையாண்டுன்னு வராங்க. அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அது தேவ தூஷணம். இயேசு கிறிஸ்து தன்னையே பலியா கல்வாரி சிலுவையில கொடுத்துட்டாரு. மீட்பு நம்மளுக்கு வந்துடுச்சு, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட ஆயிற்று. அதனால பிதாவானுடைய கிருபையினால நம்ம மீட்கப்பட்டோமே தவிர நம்ம பெரிய நல்லவங்களோ நீதிமான்கள் என்பதற்காக அப்படி ஆகல விஷயங்கள். அது நம்ம எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் ஒரு ஆழமா தெரியும். நம்மளை தாழ்த்துகிற குணங்கள் அது இயேசு கிறிஸ்துவனுடைய குணமா இருக்குது. இந்த காலங்கள்ல நம்ம ஒன்ஸ் ஆண்டவருடைய இயேசுவானவர் வந்தார், எனக்காக மரித்தார், உயிர்த்தார், இன்று அரசாளுகிறார், சாத்தானின் அதிகாரத்தை பறித்தார், ரத்தம் சிந்தினார் எனக்காக. ரத்தம், அந்த ரத்தத்துலதான் இருக்குது எல்லா வல்லமைகளும். ரத்தம் சொன்னீங்கன்னா மிருகத்தினுடைய ரத்தம் எல்லாம் அது ஆத்மா இல்லாததுனால அவன் மண்ணுக்கு போகிறது. ஆனா ஆபேலின் ரத்தம் பாருங்க என்ன செஞ்சுதான். ஆபேலின் ரத்தம் அது நோக்கி என்ன கூப்பிடுது அப்படின்னு சொல்றாரு. எப்போதுமே மனுஷனுடைய ரத்தம் எப்படி திரும்ப பழி வாங்குறதுக்கு தான் அது துடிக்கும். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. இந்த நாளிலும், இந்த வேளையிலும், இந்த தருணத்திலும் கூட
ஆண்டவருடைய ரத்தம் என்ன செய்யுது? நம்மளுக்காக பரிந்து பேசுது. ஏன்னா நம்ம ஒரு நிமிஷமும் ரொம்ப நல்லவங்களா இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் நல்லவங்களா இருந்தா அடுத்த நிமிஷம் நம்ம தவறி போயிடுவோம் சில விஷயங்கள் இல்லையா? அதனால ஆண்டவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துல பாத்தீங்கன்னா இரத்த சாட்சியா மரித்தவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? எல்லாம் எப்போ எங்களுக்கு பழி வாங்குவீங்க, எப்போ எங்களுக்கு பழி வாங்குவீங்க, எங்களை அழிச்சவங்கள, எங்க ரத்தத்தை பூமியில சிந்த வச்சவங்கள நீங்க எப்போ பழி வாங்குவீங்கன்னு இன்னும் கேட்டுட்டே இருக்காங்க ஆண்டவரை. ஆண்டவர் சொல்றாரு, அது தருணம் வரல, நான் பண்றேன். எவ்வளோ இரக்கம் கிருபை பார்த்தீங்களா? அவரு ஏன் அது மாதிரி காலதாமதம் பண்றாருன்னா, எனக்கு ஒரு ஆவியில ஒரு வெளிப்பாடு வந்தது. அது தாழ்மையோட இந்த வேலையில சொல்றேன். அதாவது எப்படின்னா, அந்த காலத்துல மரிச்சாங்கல்ல ரத்த சாட்சியா, அவங்கள அடிச்சு கொன்னவங்க அவங்களுடைய சந்ததி இருக்குது பார்த்தீங்களா? அந்த சந்ததியில நம்மளும் ஒன்னா இருக்கலாம் இல்லையா? நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? நம்ம அந்த மாதிரி கொள்ளகார கூட்டத்திலேருந்து வந்த சந்ததியா இருக்கலாம். ஆனா இந்த நாள்ல நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமே, அவருடைய மந்தைக்குள்ள வந்துட்டோம். அப்ப ஆண்டவர் பழி வாங்க நினைச்சா அப்ப நம்மலாம் போயிடுவோம்ல. எவ்வளவு ஞானம் கிருபை ஆண்டவர் இல்லையா? அதனால அவர் என்ன செய்யறார்? பொறுமையா பொறுத்து 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 இருக்கிறார். அதாவது அவங்க கேட்டுட்டே இருக்கிறாங்க, பழி வாங்குங்க, எங்களுடைய ரத்தத்தை பூமியில சிந்தினாங்க. ஆனா ஆண்டவர் இன்னும் வெயிட் பண்றாரு. ஏன் வெயிட் பண்றாரு? அவருக்கு நிறைய ஆத்துமாக்கள் அந்த ராஜ்யத்துல அவரோட வரணும், நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக வரணும். பிரிதா குமாரன் பரிசுத்த தேவ ஆவியானவர் வாசம் செய்கிற அந்த வாசஸ்தத்துக்குள்ளாக நாமளும் போய் பிரவேசித்து சந்தோஷத்தை, பரலோகத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்கிற கூட்டமா இருக்கணும். அப்படின்றதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை தண்டிக்காம இருக்கிறாரு இல்லையா? அதனால இந்த நாள்ல இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் எதனோடையும் கம்பேர் பண்ண முடியாது. அது பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து அப்படியே பியூராக்குகிறது. பியூரா வந்துடுறோம். நம்ம திருப்பி போய் பாவம் பண்ணோம்னா மறுபடியும் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க தயை பெருத்த ரத்தம். அது ஒரு முறை தான் மன்னிப்பேன், நான் இனியும் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது இல்லை. இதை பலி கூடாத பலி கூட சொல்றது. அதனால இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை எல்லாம் சுத்திகரிக்கிறபடினால நம்ம ஃபீல் பண்ணோம்னா நான் பாவம் செஞ்சுட்டேன், மனசு குத்துண்டவர்களா இருந்தோம்னா எதுக்கும் செகண்ட் தாட்டுக்கே வழியில்லாம ஆண்டவர் சமூகத்துல போய் முட்டி போட்டு, ஆண்டவரே எனக்கு இந்த பாவத்தை மன்னிங்கப்பா, நான் இந்த தெரியாம இந்த பாவத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகணும். ஏன்னா ஆண்டவருடைய ரத்தம் நம்மளை சுத்திகரிக்கும். ஏன்னா மரணம் சடுதியா சம்பவிக்குது. நம்ம ஆண்டவர்கிட்ட பியூரா போயிடலாம். பாவ மன்னிப்பு பெற்றோம்னா அவர்கிடத்துல அவரோட போயிடலாம். அவர் கூடயே நித்தியமா வாசம் செய்யலாம். எவ்வளோ அருமையான மீட்பு நம்மளுக்கு கொடுக்குற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எவ்வளோ விலையேறப்பட்டது. அந்த ரத்தத்தை நம்ம அலட்சியம் பண்ணாதபடிக்கு பாவம் 100% செய்யாம பார்த்துக்குவோம். அப்படியே நம்மளை மீறி அறியாம செஞ்சிட்டோம்னா உடனே ஒப்புரவாயிடுவோம் ஆண்டவர் கூட. அதுதான் எல்லாருமே பாவம் பண்றவங்க தான். நான் நீதிமான், இன்னும் அவங்க நீதிமான் இல்லை, இப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் எல்லளவும் இருள் இல்லாத தேவனை தரிசிக்கணும்னா அவரை போல ஒரு கொஞ்சமாவது பரிசுத்தம் நம்மளுக்கு இருக்க வேண்டாமா? நித்தியத்துல போய் பரிசுத்தம் துதிக்கப்போம். அதனால இந்த நாள்ல நம்மளுக்கு இயேசு கிறிஸ்துவின் மீட்பு அவருடைய இரத்தத்தினால கிடைச்சதற்காக அவரை நன்றியுடன் ஸ்தோத்திரிப்போம். இந்த செய்தியை கேட்ட உங்க அனைவரையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.